Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So welcome back to PGTRB class English. So today we are going to start a new topic in unit 10. So பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், it is metaphysical poets, right? So before we enter into this particular topic, so T.S. Eliot, so நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். ஸோ T.S. Eliot-ஓட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், ரைட்? இதுல பேசிக்கா என்ன மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன? ஸோ மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நார்மலா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஜான் டன்னோட லீடர்ஷிப்ல ஸோ ஹெர்பர்ட் கவுலி ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டாபிசிக்கல். ஸோ தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தேர் போயம்ஸ். ஸோ அவங்கள பற்றி நமக்கு தெரியும். ஸோ இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்றவங்க போயமை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஃபியூ ரைட்டர்ஸ் நீங்கள் அப்படியே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி ஞாபகப்படுத்திக்கோங்க அவங்களுடைய ஐடியாஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் ஆர் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கால்ரிட்ஜ் அண்ட் வேர்ட்ஸ்வொர்த்தை பற்றி பார்த்தோம். அங்கே வேர்ட்ஸ்வொர்த்தோட வியூ டுவர்ட்ஸ் போயட்ரி என்ன அப்படின்றது நம்ம கிளியராக நல்லா ஞாபகம் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு என்ன அப்படின்னா இந்த டிக்ஷன் ஆகட்டும், பொயட்டிக் டிக்ஷன் ஆகட்டும், லாங்குவேஜ் ஆகட்டும், ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே இட் ஷுட் பி எ சிம்பிள் ஒன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், லாங்குவேஜ் சிம்பிளாக இருக்கணும். தட் ஷுட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் டு அ ரஸ்டிக் லைஃப் பீப்புள். ஸோ தோஸ் ஆர் லிவிங் இன் அ ரூரல். ஸோ இது ஒரு ஐடியாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வேர்ட்ஸ்வொர்த். இங்க மெட்டாபிசிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய சர்டைன் தீம் ஒரு அவங்களுடைய சர்டைன் எப்படி இருந்துச்சு போயம் அப்படின்னும் போது சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர்ட்ஸ்வொர்த்தோட வியூக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க நம்ம வேர்ட்ஸ்வொர்த்தை இங்க நம்ம பார்க்க போறது கிடையாது. பட் இங்க டிஃப்ரெண்டான டூ ஜெயண்ட் ரைட்டர்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன் இஸ் நம்மளுடைய ரைட்டர், மெட்டாபிசிக்கல் போயட் எழுதின ரைட்டர் T.S. Eliot. another one is இது யாருக்காக எழுதுறாரு, இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது யாருக்காக எழுதுறாரு, யாரை சேவ் பண்றதுக்கு எழுதுறாரு, யாரை அட்டாக் பண்றாரு அப்படின்றது தான் here we are going to see in this metaphysical points. So இது as I said that ஒரு கிரிட்டிக்கலான ஒர்க் T.S. Eliot பத்தி சொல்லலாம். ஏன்னா அவர் நிறைய பிளே எழுதியிருக்காரு நமக்கு தெரியும், போயம்ஸ் எழுதியிருக்காரு நமக்கு தெரியும். பட் ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படின்னும் போது இதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சிக்னிஃபிகண்டான ஒர்க் லிட்ரேச்சர்ல அப்படின்னு நாம சொல்லலாம். So metaphysical work, see here, this is a review of metaphysical lyrics and poems of 17th century. So this is a particular title. இது வந்து ஒரு டைட்டில். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் ஜேசி கிரீசன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இதை ஏன் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த ஒர்க்குக்கான ஒரு ரிவ்யூவா தான் T.S. Eliot என்ன பண்ணாரு, இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற இந்த டாபிக்ல இந்த எஸ்ஸேவை என்ன பண்ணாரு, எழுதினார். ஸோ அதனால திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. இது வந்து நம்ம கண்டிப்பா மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் T.S. Eliot அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரிவ்யூவா எழுதுறாரு. இதை படிச்சுட்டு இதுக்கான ஒரு ரிவ்யூவா தான் என்ன பண்றாரு, இந்த பர்டிகுலர் எஸ்ஸேவை எழுதுறாரு அப்படின்னு. ஸோ மெட்டாபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் எஸ்பெஷலி எந்த செஞ்சுரின்னு பாருங்க, 17th செஞ்சுரிங்க. இந்த 17th செஞ்சுரியில this particular writer, right, Herbert J.C. Greeson அப்படின்றவர் யார் இவரு அப்படின்னா he belongs to the Scottish literary scholar. ஒரு ஸ்காட்டிஷ் இனத்தை சேர்ந்த இவரு ஒரு இங்கிலீஷ் போயட்ரிய ரிவ்யூ பண்ற அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சி இந்த 17th century போயட்ரிஸ் என்ன பண்ணிருக்காரு, அவரு படிச்சிருக்காரு. அதை படிச்சு அவருடைய வியூ என்ன பண்ணிருக்காரு இந்த பர்டிகுலர் ஒர்க்ல சொல்லியிருக்காரு. So Scottish literary scholar and a critic studied 17th century English poetry. See 17th century English poetry படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் what he is doing. So metaphysical lyrics and poems of 17th century ஒரு பர்டிகுலரான ஒரு ஒர்க் என்ன பண்றாரு, எழுதுறாரு. ஸோ அந்த ஒர்க்கை படிச்சுட்டு நம்ம T.S. Eliot என்ன பண்றாரு, ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு. ஸோ அந்த ரிவ்யூவை தான் நாம் என்ன பண்றோம், இந்த பர்டிகுலர் டாபிக் இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ த மெயின் ஐடியா த சோர்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கிரிட்டிக்கல் எஸ்ஸே அப்படின்றது கண்டிப்பா ஹெர்பர்ட்டோட இந்த பர்டிகுலர் ஒர்க் அப்படின்றது தான், ரைட்? ஸோ திஸ் மேட் ரிசர்ச் ஆன் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அண்ட் their poems.
ஸோ இதில் ஒரு ரிசர்ச் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் போயட்ரி, ஐ மீன் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அண்ட் தயர் போயம்ஸ். ஸோ மெட்டாபிசிக்கல் போயட்ஸும் அவங்க போயம்ஸும் லிட்ரேச்சருக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன, ஸோ அவங்களுடைய ஐடியாஸ் என்ன, அவருடைய போயம்ஸ் என்ன மாதிரி இருந்தது, ஸோ வேர்ட்ஸ்வொர்த் சொன்ன மாதிரி இருந்ததா, இல்லை கால்ரிட்ஜ் சொன்ன மாதிரி இருந்ததா, இல்லை வேற மாதிரி இருந்ததா அப்படின்றது தான். ஏன்னா இதை வேர்ட்ஸ்வொர்த்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி வர ஆளுங்க இல்லைங்களா. ஸோ இங்க 17th செஞ்சுரியை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போயம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது தான் நாம எங்க பண்ண போறோம் இந்த இடத்துல பார்ப்போம். சி ஸோ எலியட்டோட ஒர்க், ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டிஎஸ் எலியட்டோட ஒர்க், ஸோ நாட் மியர்லி அ ரிவ்யூ பட் இட் இஸ் அ வெரி சிக்னிஃபிகன்ட் கன்சிடர் டு பி ஆக்ட். ஸோ இதை வந்து ஒரு ரிவ்யூவா தான் எழுதினாரு. பட் ஆனால் இவருடைய ரைட்டிங்ஸ், இவருடைய எஸ்ஸே, இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் எஸ்ஸே நம்ம படித்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிவ்யூ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. we can say it as a something what you call it very significant critical kind of essay அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். so that's why I initially said that so metaphysical points அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் ஒர்க் மூலிமா டிஎஸ் எலியட்டை நம்ம எப்படி பார்க்கலாம், ஒரு கிரிட்டிக்கா நம்ம பார்க்கலாம், ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் கொடுத்த ஒரு கிரிட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ராமாட்டிஸ்டை பார்க்கலாம், ஒரு போயட்டை பார்க்கலாம் அப்படின்றது தான். So T.S. Eliot proved that he's not only a dramatist or he's not only a poet, என்னால கிரிட்டிக்காவும் இருக்க முடியும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஒர்க்ல என்ன பண்ணியிருக்காரு, அவரு நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. See, so this particular work, the metaphysical poets, so metaphysical poets அப்படின்னு இந்த ஒர்க்ல ஸோ இதை ரிவ்யூவா நம்ம கன்சிடர் பண்றதோட என்னவா மெயினா நம்ம பார்க்கலாம், ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸே அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான். And another important part இதுல என்ன, இந்த பர்டிகுலர் எஸ்ஸே மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல டிஎஸ் எலியட் another important ஒரு ரிவ்யூ, ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸே ஆஃப் ஹெர்பர்ட் கிரீசனோடது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, சி இந்த பார்ட். ஸோ டாக்டர் ஜான்சன் இன் த லைஃப் ஆஃப் ஆப்ரஹாம் கவுலி. ஸோ டாக்டர் ஜான்சன் நமக்கு தெரியும் இல்லைங்களா, சாமுவல் ஜான்சன். ஸோ லைவ்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லாங் நரேட்டிவ் ஒர்க் ஒன்று எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா, கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் எழுதியிருக்கிறார். ஸோ 52 போயட்ஸை பற்றி அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் அண்ட் அவங்களுடைய இதில் தான் லைஃப் ஆஃப் மில்டன் இதெல்லாமே நமக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லைஃப் ஆஃப் ஆப்ரஹாம் கவுலி அப்படின்னு நிறைய போயிட்ஸோட லைஃப் அண்ட் தேர் ஒர்க்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் லிட்ரேச்சர் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதில் ஆப்ரஹாம் கவுலியை பற்றியும் என்ன பண்ணியிருக்காரு டாக்டர் ஜான்சன் வந்து அந்த லைஃப்ஸ் ஆஃப் போயிட்ஸ் அப்படின்றத எழுதியிருக்காரு. இந்த இடத்துல இதை ஏன் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சி ஆப்ரஹாம் கவுலி அப்படின்றவர் ஒன் ஆஃப் த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் ஆப்ரஹாம் கவுலி. ஸோ இதுல த ஃபர்ஸ்ட் டைமா திஸ் பர்டிகுலர் ரைட்டர் டாக்டர் ஜான்சன் என்ன பண்ணியிருக்காரு, சிவியர்லி கிரிட்டிசைஸ்ட் த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். ஸோ திஸ் இஸ் த பார்ட். சி மெட்டாபிசிக்கல் போயட்ஸை ஆப்ரஹாம் கவுலியோட லைஃப்பை பத்தி எழுதும் போது டாக்டர் ஜான்சன் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ற ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த வெரி இனிஷியல் பார்ட். நமக்கு வேண்டியது இதுதான். இதுக்கு தான் என்ன பண்றாரு டிஎஸ் எலியட் மெயினா என்ன பண்ண போறாரு, அட்டாக் பண்ண போறாரு, ரிப்ளை கொடுக்க போறாரு. இஸ் கோயிங் டு ஸ்பீக் ஆர் இஸ் கோயிங் டு கிவ் திஸ் பர்டிகுலர் எஸ்ஸே இன் ஃபேவர் ஆஃப் மெட்டாபிசிக்கல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் அந்த மெட்டாபிசிக்கல் போயம்ஸ்க்கு இன் ஃபேவரா என்ன பண்றாரு இந்த பர்டிகுலர் ஒர்க்ல அவர் சொல்றாரு. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னா டாக்டர் ஜான்சனா கூட இருக்கலாம். ஏன்னா அவரு he is the first person who started criticize the metaphysical poets. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா the life of Abraham Cowley அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஒர்க்ல மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன பண்றாரு, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கான ரிப்ளை என்ன, ஸோ இதை தான் எதில் பார்க்க போறோம் அப்படின்னா the metaphysical points அப்படின்றது டிஎஸ் எலியட் ஒர்க்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் he said the most heterogeneous ideas are yoked by violence together. This is the words of Dr. Johnson. ஸோ ஜான்சனோட அட்டாக் லைஃப் ஆஃப் ஆப்ரஹாம் கவுலி அப்படின்ற ஒர்க்ல ஆன் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சி மோஸ்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸ். எங்க ஒரு போயம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஐடியாவை வச்சு நீங்க போயம் எழுதுங்க. ஹெட்ரோஜீனியஸ்னா ஏகப்பட்ட ஐடியாஸை வச்சு எழுதுனீங்கன்னா பப்ளிக் எப்படி புரியும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பீப்புள் அந்த போயமை படிச்சாங்க அப்படின்னா, ஒரு காமன் ரீடர்ஸ் அந்த போயமை படிச்சாங்க அப்படின்னா தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த போயம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் மெட்டாபிசிக்கலோட ஐடியாஸ் என்ன அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸை வந்து ஒரு போயம்ல கொண்டு வராங்க. ஸோ இதை தான் என்ன பண்றாரு, அவர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜான்சன். ஸோ மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும்
heterogeneous concepts or heterogeneous ideas அவங்க போயம்குள்ள கொண்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. எதுல இருந்து தெரியுது அப்படின்னா டாக்டர் ஜான்சனோட வேர்ட்ஸ்ல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ டாக்டர் ஜான்சன் இதுக்கான ரிப்ளை தான் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஸோ the most heterogeneous ideas are yoked by violence together. So something confused-ங்க. ஒரு கான்ட்ராக்டரி ஸ்டேட்மெண்டா கொடுக்குறீங்க, அது வந்து ரீடர்ஸ்க்கு புரியாது அப்படின்றது தான் இவருடைய டைரக்ட் அட்டாக் ஆன் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கான அட்டாக், இதுக்கான ரிப்ளை என்ன அப்படின்றது தான் we are going to see in Metaphysical Points by T.S. Eliot. See, not only Dr. Johnson, even other critics views on metaphysical. So Dr. Johnson மட்டும் இல்லைங்க, some of the other critics also metaphysical மேல ஒரு criticism, ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. அது என்ன வியூ அப்படின்னா, see, bringing two or more ideas and concepts. This is what heterogeneous இல்லைங்களா? So two or more ideas and concepts together. So ரெண்டு இல்லைன்னா அதுக்கும் மேல இருக்கிற ஐடியாஸையோ கான்செப்ட்ஸையோ ஒரே போயம்ல ஒன்னா சேர்த்துறாங்க, which do not have any connection at all. See, this is the problem for Dr. Johnson and other critics on metaphysical. So metaphysical writers என்ன பண்றாங்க, ஒரு ஐடியா இல்ல, ரெண்டு ஐடியா, மூணு ஐடியா, நாலு ஐடியா, நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க ஒரே போயம்ல, நிறைய கான்செப்ட்ஸ் யூஸ் பண்றாங்க ஒரே போயம்ல. பட் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு ஐடியாவுக்கும் அதுல எந்த கனெக்ஷனுமே இல்லை அப்படின்றது தான் இங்க வந்து டாக்டர் ஜான்சனோட கிளியரான ஒரு கமெண்ட் ஆன் கிரிட்டிசிசம்ங்க. That is on metaphysical point. So not only Dr. Johnson, even other critics ஓட point of viewலையும் மெட்டாபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்பிள், the readers couldn't understand what the poet is trying to say in the poem. இதுதான் ப்ராப்ளம். ஒரு ரீடர்ஸால என்ன பண்ண முடியாது, அந்த போயம் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட் தான் இந்த இடத்துல. ஸோ பிகாஸ் ஆஃப் தட், ஸோ இந்த ரீசனுக்காக டாக்டர் ஜான்சனோட கமெண்ட்டுக்காக அண்ட் அதர் கிரிட்டிக்ஸோட வியூஸுக்காக எலியட் என்ன பண்றாரு, இந்த பர்டிகுலர் எஸ்ஸேவை என்ன பண்றாரு, he started to write. See, for the sake of praises the metaphysical poets for the same reason. See, இதுதான் ப்ராப்ளமே, வேற ஒரு அர்த்தம் அதெல்லாம் சொல்லல. T.S. Eliot என்ன சொல்றாரு, டாக்டர் ஜான்சன் வந்து எதை நெகட்டிவா சொன்னாரோ அதே பாயிண்ட்டை இவர் என்ன பண்றாரு, பாசிட்டிவா பிரைஸ் பண்ணி என்ன பண்ண போறாரு, இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல T.S. Eliot சொல்ல போறாரு. This is the very important point we should understand. See, so praises the metaphysical poets for the same reason. இந்த இடத்துல சேம் ரீசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டாக்டர் ஜான்சனும் அதர் கிரிட்டிக்ஸும் எதை நெகட்டிவ்னு சொன்னாங்களோ, மெட்டாபிசிக்கல் போய்ட்ரியை பொறுத்து எது நெகட்டிவ் சொன்னாங்களோ அதே பாயிண்ட்டை இவர் என்ன பண்றாரு, பாசிட்டிவா என்ன பண்ண காட்டுறாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கிளியர் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இதுதான் இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டா நம்ம தெரியும். ஏன்னா T.S. Eliot மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸோட அதர் ஏரியாஸ் எடுத்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸா அவர் கொடுக்கல. அவர் எதை அதே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸா கொடுக்குறாருங்க அப்படின்னா, எந்தெந்த பாயிண்ட் நெகட்டிவா கிரிட்டிக்ஸால சொல்லப்பட்டுச்சு, எந்தெந்த பாயிண்ட் டாக்டர் ஜான்சன் நெகட்டிவா இங்க ஃபீல் பண்றாரோ அதே பாயிண்ட்டை பாசிட்டிவா பிரைஸ் பண்றாரு. யார? மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் T.S. Eliot. ஸோ மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒர்க்ல T.S. Eliot மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸை அட்டாக் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கணும். மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன பண்றாரு, சப்போர்ட் பண்றாரு, இன் ஃபேவர் ஆஃப் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு, அகெயின்ஸ்ட் the critical views of Dr. Johnson and other critics அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும், right? So here Eliot appreciates the poet's ability to bring the concepts which are super different and thoughtfully contrasted. So இதே வார்த்தை தான், see, இதே தான், two or more ideas, concepts together, bringing together. So இது வந்து negative criticism by Dr. Johnson. ஸோ இதவே அவர் என்ன மாத்துறாரு பாருங்க. ஸோ த சேம் பாயிண்ட்டை T.S. Eliot எப்படி சொல்றாரு, அது வந்து தாட்ஃபுல் கான்ட்ராஸ்ட். ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்றது ஒரு பாயிண்டோட ஒரு தாட்ஃபுல்லான ஒரு விஷயம். அது தாட்ஃபுல் கான்ட்ராஸ்டும் சூப்பர் டிஃப்ரெண்டான ஒரு, ஸோ நம்ம வந்து கான்ட்ராடிக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றும் சேராது, அதை சேர்த்திருக்கிறாங்க மெட்டாபிசிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், பாராடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். ஆனால் T.S. Eliot என்ன சொல்றாரு பாருங்க, சூப்பர் டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள், at the same time thoughtfully contrasted, யாரு, மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அது நெகட்டிவா நம்ம பார்க்கக்கூடாது, அது வந்து சம்திங் தாட்ஃபுல், அந்த பாயிண்டோட தாட்ஃபுல்லை நம்ம பார்க்கணும், ஸ்கில்ஃபுல்லை நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் T.S. Eliot என்ன பண்றாரு, இந்த பாயிண்ட்டை அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. See, so ability, it's poet's ability to bring the concept. ஸோ இது வந்து பாயிண்டோட எபிலிட்டி தானே தவிர
இது வந்து ஒரு நெகட்டிவா நீங்க பார்க்க கூடாது. இந்த பாயிண்டோட தாட்டை வந்து என்ன பண்றாரு அவர் இங்க மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. இதை வந்து ஏன் நெகட்டிவா நீங்க பாக்குறீங்க அப்படின்றத சேம் பாயிண்ட் ஆஃப் வியூவை டிஎஸ் எலியட் இந்த இடத்துல மீன் பண்றாரு. See, so Eliot begins this particular essay, The Metaphysical Poets, pointing out that the term metaphysical was first used as the term of abuse. இந்த term of abuse அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். abuse அப்படின்றது ப்ராப்பரா யூஸ் பண்ணாதது, மிஸ்யூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெட்டாபிசிக்கல் அப்படின்றத இனிஷியலாவே நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாங்க. இப்போ எப்படி டாக்டர் ஜான்சன் வந்து அதில் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்குறாரோ அதை தான் நம்ம வந்து அபியூஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல டிஎஸ் எலியட் இந்த எஸ்ஸேவை ஆரம்பிக்கும் போதே என்னன்னு தான் சொல்றாரு, நார்மலாவே மெட்டாபிசிக்கல் அப்படின்னாவே லிட்ரேச்சர்ல இந்த டேர்மை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அவருடைய எஸ்ஸேவை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சதுல யாரு அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோம். ஸோ டாக்டர் ஜான்சன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நெகட்டிவ் வியூ கொடுத்திருக்காரு. அதுவுமே கைண்ட் ஆஃப் அபியூஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் இது யாரு அபியூஸா யூஸ் பண்ணது, மிஸ்யூஸ் பண்ணது யாரு இந்த டேர்ம் மெட்டாபிசிக்கலை ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை ஜான் ட்ரைடன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஜான் ட்ரைடன் எப்போ அதை மிஸ்யூஸ் பண்ணாராமா, when he criticizes John Donne. ஜான் டன் அவர்கிட்ட. ஸோ இங்க டாக்டர் ஜான்சன் கிரிட்டிசைசஸ் ஆப்ரஹாம் கௌலி, ஹியர் ட்ரைடன் கிரிட்டிசைசஸ் ஜான் டன். இங்க ஆப்ரஹாம் கௌலியில மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரைடன் என்ன பண்ணியிருக்காரு, யாரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, ஜான் டன். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாரு டிஎஸ் எலியட், ஸோ இனிஷியலாவே லிட்ரேச்சர்ல இந்த டேர்ம் மெட்டாபிசிக்கல் அப்படின்னாவே இதை வந்து அபியூஸா யூஸ் பண்ணிட்டீங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு தான் இந்த போயமே என்ன பண்றாரு, இந்த எஸ்ஸேவே என்ன பண்றாரு அவரு ஸ்டார்ட் பண்றாரு. So after talking about the origin of the term, so இந்த டேர்மோட ஆரிஜினை அவர் பேசின பிறகு நமக்கு இந்த எஸ்ஸேல எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, எந்த கொஸ்டினுக்கான ரீசன்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, see, he says that very difficult to say what a metaphysical poetry is. அப்போ ஒரு மெட்டாபிசிக்கல் போயட்ரினா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்பர் ஒன். நம்ம பாயிண்ட் நம்பர் டூ இஸ் for whom a metaphysical. so யாருக்காக அந்த metaphysical poetry, this is number 2. so இந்த ரெண்டு கேள்விக்கான பதில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நாம தெரிஞ்சுக்கணும். so first one is what a metaphysical poetry is. so metaphysical poetry அப்படின்றது எதை பத்தி என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். this is number 1. and number 2 is next, யாருக்காக அந்த metaphysical poetry, to whom a metaphysical poetry is, this is number 2. so இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மெட்டாபிசிக்கல் போயட்ரினா என்ன, மெட்டாபிசிக்கல் போயம்ஸ்னா என்ன, அவங்களுடைய ஐடியாஸ் என்ன, அவங்களுடைய கான்ட்ராஸ்டட் கான்செப்ட்ஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு டிஎஸ் எலியட் என்ன பண்றாரு ஸ்டார்ட் பண்றாரு. see, so here in metaphysical poets, so the review first வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவா தான் டிஎஸ் எலியட் எழுதுறாரு. பட் அது வந்து நம்ம ரிவ்யூவா இந்த ஒர்க் நம்ம படிச்சோம் அப்படின்னா ரிவ்யூவா கன்சிடர் பண்ண முடியாது, நம்ம ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸேவாவே என்ன பண்ணலாம், நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான். and this is a very important part. இதுக்கான ரிவ்யூ எஸ்பெஷலி on 17th century writers அப்படின்னு சொல்றாங்க. then டாக்டர் ஜான்சனோட critical comment on metaphysical poets in the lives of poets, the ஆப்ரஹாம் கௌலி அந்த ஒர்க்ல மெட்டாபிசிக்கல் அட்டாக் பண்றாரு. அவர் அட்டாக் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இதுதான். என்னன்னா நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஐடியாஸ் உள்ள கொண்டு வரீங்க, போயம்குள்ள கொண்டு வரீங்க, ஆனா ஒன்னோட ஒன்னு எதுவுமே கனெக்டே ஆகலையே அப்படின்றது தான் ஒரு நெகட்டிவ். ஸோ அதே நெகட்டிவை டிஎஸ் எலியட் என்ன பண்றாரு, பாசிட்டிவா மாத்தி கட்டுறாரு. அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் ஒரு போயம்ல கொண்டு வர்றது ஒரு பொயட்டோட ஸ்கில் அப்படின்னு சொல்றாரு, ஒரு பொயட்டோட எபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை எப்படி நீங்க வந்து தப்புன்னு சொல்லலாம், அதை எப்படி நீங்க வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம் அப்படின்றது டிஎஸ் எலியட்டோட ரிப்ளை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இந்த மெட்டாபிசிக்கல்னா என்ன, மெட்டாபிசிக்கல் பொயட்ரினா என்ன, இது யாருக்காக, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த கொஸ்டின் என்ன பண்றாரு கொடுக்குறாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் as the reply to Dr. Johnson's critical comment on metaphysical poets. so either we are going to see in the essay or critical essay, we call it as metaphysical poets. so in the questionக்கான ஆன்சர் என்ன, what are the answer or reply by T.S. Eliot to Dr. Johnson oda critical comment அப்படின்றத we will see in the next. so here in the last class we have started metaphysical poets, T.S. Eliot's metaphysical poets. so here we are continue with the same topic in this particular part.
So last classல metaphysical poets na enna, so why this particular essay especially by T.S. Eliot அப்படின்றது பார்த்தோம். It is a review for Greyson's work. So Grayson work, metaphysical lyrics, on the work especially on 17th century poetry பத்தின அந்த workக்கான review அப்படின்றாங்க. பட் இந்த எஸ்ஸேவை நம்ம படிச்சோம் அப்படின்னா இதை ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. we can say this is as a critical work of T.S. Eliot அப்படின்னு சொல்லலாம். This is the first important point we have seen. The second point is Dr. Johnson has written lives of poets. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். the lives of poetsல life of Abraham Cowley, especially the metaphysical poet Abraham Cowley பத்தி எழுதும்போது he clearly criticized the metaphysical poets on certain terms. சில விஷயங்களுக்காக மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணாரு, கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அண்ட் எஸ்பெஷலி எது அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய போயம்ஸ்ல கொண்டு வரீங்க, ஐடியாஸ் போயம்ஸ்ல கொண்டு வரீங்க, பட் ஒன்னோட ஒன்று எதுவுமே கனெக்ட் ஆகல அப்படின்றது டாக்டர் ஜான்சனோட கிரிட்டிசிசம். பட் இது அவரோடது மட்டும் இல்லை, ஈவன் அதர் ரைட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ ஹியர் ஃபார் திஸ் T.S. Eliot மெட்டாபிசிக்கல் போயட்ல என்ன பண்றாரு, he tries to praise the features or the qualities of the metaphysical writers, especially the poets. So அப்போ இந்த டாக்டர் ஜான்சன் என்ன பண்றாரு, இவருக்கான பதில், இவருக்கான அட்டாக். ஸோ எது டாக்டர் ஜான்சன் நெகட்டிவ் அப்படின்னு ஃபீல் பண்ணாரோ அதே விஷயத்த பாசிட்டிவா, அதை ஒரு குவாலிட்டியா என்ன பண்றாரு T.S. Eliot இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ லாஸ்ட் இன்ட்ரோல இதை தான் பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு இன்டு த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ல T.S. Eliot என்ன பாயிண்ட்ஸ்ல மெட்டாபிசிக்கல சப்போர்ட் பண்றாரு, ஃபார் ஆஃப் பேசுறாரு அப்படின்றத we are going to see. Number 1, see elaborate use of figure of speech. So figure of speech அப்படின்னா நமக்கு தெரியும், the poetical devices or poetical elements அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மலா போயம்ல இந்த poetical device நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு சிமிலியோ, ஒரு மெட்டாஃபரோ, ஒரு பர்சானிஃபிகேஷனோ, ஒரு மெட்டாஃபரோ, what you called ஒரு ஹைப்பர்போலோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு பொயட்டிக், இது எதுக்காக போய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, டு மேக் த போயம் மோர் ஃப்ரூட்ஃபுல், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, நம்மளுடைய இமேஜினேஷன், நம்மளுடைய தாட் ப்ரோவோக்கிங்க ரீடர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பொய்டிக் டிவைசஸை நார்மலாகவே போயம்ஸ்ல போய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்றத. பட் இங்க சி எலாபரேட் யூஸ், எலாபரேட் அப்படின்னா ரொம்ப அதிகமா. ஸோ நார்மலா ஒரு போயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு போயட் வந்து ஒரு 2 லைன்ல 3 லைன்ல என்ன பண்ணுவாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஒரு பர்டிகுலர் ஒரு சானட் இல்லை 14 லைன்ஸ் போயம் அப்படின்னா அதுல ஒரு 4 இருக்கும், இல்லைன்னா ஒரு பேராகிராஃப் 4 லைன்ஸ் போயம், 4 லைன்ஸ் ஸ்டான்ஸா இருந்ததுன்னா ஒரு 2 இந்த மாதிரியான யூசேஜஸ் இருக்கும். இங்க வந்து எலாபரேட் யூசேஜ்னா டு த மேக்சிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டு த மேக்சிமம் மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ் அவங்களுடைய போயம்ஸ்ல என்ன யூஸ் பண்றாங்க, பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்றாங்க, பொயட்டிக் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணி யார் பேசுறாங்க, T.S. Eliot பேசுறாரு. ஏன் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த சர்டன் டிராபேக்ஸ் நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நிறைய இருக்கும், பொயட்டிக்கல் டிவைஸ் நிறைய இருக்கும், புரியாது, ஜனங்களுக்கு புரியாது, ரீடர்ஸ்க்கு புரியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை இவர் என்ன பண்றாரு, பாசிட்டிவா இந்த இடத்துல நம்ம சொல்றாரு. See, all poets use similes, metaphors and other poetic devices. எதுக்கு, to compare something in their poetry. Yes, இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோ ஒரு போயம்ல ஒரு லைன்ல 2 லைன்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த poetical devices யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படின்றது T.S. Eliotோட வியூவும் தான். பட் மெட்டாபிசிக்கல் poets use this to the extreme. See, the வார்த்தை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கோங்க. To the extreme, to the maximum level, elaborate use of. ஸோ அப்படின்னாவே நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு போயம் எடுத்துட்டா பொய்டிக் டிவைசஸ் அப்படின்றது நிறைய இருக்கும் மெட்டாபிசிக்கல் போயமை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது. ஏன்னா அதோட யூசேஜ் அப்படின்றது டு த எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்றது யாரு அப்படின்னா மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. while compared to other poets, மற்ற பாயிண்ட்ஸ் கொஞ்சமா யூஸ் பண்ணுவாங்க, 1 or 2 யூஸ் பண்ணுவாங்க, பட் இவங்களை பொறுத்தவரை டு த மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா. ஸோ ஹியர் கிவ்ஸ் an example. மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸோட போயமே என்ன பண்றாரு, T.S. Eliot இங்க எக்ஸாம்பிளா கொடுக்கிறாரு. சி, ஆப்ரஹாம் கவுலியோட டெஸ்டினி அப்படின்ற போயமை கொடுக்கிறாரு. அட் த சேம் டைம் ஜான் டன்னோட வேலடிக்ஷன் அப்படின்ற போயமை கொடுக்கிறாரு. இது ரெண்டுல என்ன சொல்றாரு, சி இதுல இந்த போயம்ல டு த டெஸ்டினி அப்படின்ற போயம்ல கவுலி கம்பேர்ஸ் த வேர்ல்ட் டு a chess board. இந்த வேர்ல்ட வந்து ஒரு செஸ் போர்டுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு.
நார்மலா ஒரு போயம்ல கம்பேரிசன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஐடியாவை கம்பேர் பண்ணுவாங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் கான்செப்டை கம்பேர் பண்ணுவாங்க. இங்க ஒரு பர்டிகுலர் போயமே என்ன பண்றாரு, பொய்டிக்கல் டிவைசஸ்ல கம்பேர் பண்றாரு as a chessboard. At the same time, John Dunsey compares lovers to a compass. ஒரு காம்பஸ்க்கு லவ்வர்ஸ். ஸோ டு த எக்ஸ்ட்ரீமா ஒரு போயம் ஃபுல்லாவே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஒரு போயம் ஃபுல்லாவே பொய்டிக் டிவைஸ் அப்படின்றத யாரால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸால மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்ற ரைட்டர்ஸ் மினிமமா யூஸ் பண்ணுவாங்க, பட் இவங்க அந்த பொய்டிக் டிவைசஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனால என்ன அப்படின்னா டேலண்ட் ஆர் த ஸ்கில் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போய்ட்டை தான் நம்ம பார்க்கணும். இது அவங்களுடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ். நீங்க ஒரு 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 ரெனேசான்ஸோட ரைட்டர்ஸையோ இல்லை ஒரு வேற ஈராவோட ரைட்டர்ஸையோ எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான இப்போ ரொமான்டிக் ரைட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கான ஒரு சர்டன் ஐடியாஸ் இருக்கு இல்லையா. இப்போ வேர்ட்ஸ்வொர்த் கால்ட்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கான ஒரு சர்டன் ஐடியாலஜிஸ் இருக்கு இல்லைங்களா. சிமிலர்வே மெட்டாபிசிக்கல் போய்ட்டர்ஸ் இது அவங்களுடைய குவாலிட்டிஸ். இதை ஏன் நீங்க நெகட்டிவா பாக்குறீங்க? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாமே நெகட்டிவா ஏன் நீங்க பார்க்கணும், இதெல்லாமே சர்டன் குவாலிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போய்ட்ரின்னு பாருங்க அப்படின்றது தான் T.S. Eliotோட பாயிண்ட் ஆஃப் வியூ. திஸ் இஸ் நம்பர் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ் ஆஃப் எலாபரேட் யூஸ் ஆஃப் poetic devices. இது யாரு? மெட்டாபிசிக்கல் poets. நம்பர் 2, use of brief words and sudden contrast to produce desired effect. Use of brief words. Brief words சின்ன சின்ன ஒவ்வொரு வார்த்தையுமே என்ன அப்படின்னா சடன் கான்ட்ராஸ்டா யூஸ் பண்றது அப்படின்றது. இந்த பாராடாக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வி குடன்ட், ஏன்னா இதுவும் எக்ஸ்ட்ரீம் ரெண்டு ஒத்தே போக, அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸுங்க கான்ட்ராஸ்டா யூஸ் பண்றாங்க. யாரு? மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ். இப்போ ஒரு லைன்ல 5 வார்த்தை இருக்குன்னா அந்த 5 வார்த்தையில 3 வார்த்தை கான்ட்ராஸ்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு ப்ரொடியூஸ் என்ன டிசைட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணா ஒரு நல்ல இஃபெக்ட் கிடைக்கும் போயம்க்கு, ஒரு ரீடர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஒரு பிளஷர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு T.S. Eliot. Eliot gives an example. So example again எதுல இருந்தே கொடுக்குறாரு பாருங்க, மெட்டாபிசிக்கல் போயம்ல இருந்தே கொடுக்குறாரு. See, a bracelet of bright hair about the bone. So நார்மலா இந்த லைனை படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. Got it? So bracelet அப்படின்னா நமக்கு தெரியும். So bracelet of bright hair. So braceletக்கும் hairக்கும் என்ன சம்பந்தம்? So this is a short word. This is also a short word, but a sudden contrast. So இதுக்குமான connection என்ன? There is no connection at all. So that is what here is trying இல்லைங்க. Brief words, sudden contrast ஆகுது. So contrastனா எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, ஆப்போசிட்டா இருக்கு, ஆப்போசிட் விஷன்ஸா இருக்கு. பிரேஸ்லெட், ஹேர், மகன் பாருங்க ஒரு போன். ஸோ பிரேஸ்லெட் என்ன, ஹேர்னா என்ன, போன்னா என்ன. ஸோ சின்ன சின்ன வேர்டுங்க, ஒவ்வொரு வேர்டு தான், பட் சடன் கான்ட்ராஸ்ட் ஒரு ஆப்போசிட்டான ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதை என்னன்னு சொல்றாங்க அவங்க, டிசைட் எஃபெக்ட் கொடுக்கும் போயம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இது மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் இதை ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி, ஒரு பெரிய ஒரு ஃபீச்சரா எடுத்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. See, a bracelet of bright hair about a bone. So here what they're trying to explain is something different from when we go for a grave, that hair compared to a female and a bone compared to a male. So இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்டல் கம்பேரிசன் கொடுக்குறாங்க. பட் இது கான்ட்ராஸ்டா கொடுக்கும்போது ஒரு லோ லெவல் ஆஃப் ஆவரேஜ் ரீடர்ஸ்க்கு இந்த போயம் ஆர் இந்த லைன் புரியாது. ஓகேங்களா? ஒரு வெல் எஜுகேட்டட், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்கிங்கான ஒரு ஹை கிளாஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ரீடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் லைன்ஸ் புரியும். ஸோ சர்டைன் ஒன் ஆஃப் த லைன் தான் இது, ஒன் ஆஃப் த லைன்ஸ் தான் இது. ஒரு மெட்டாபிசிக்கல் போயம்ல ஒன் ஆஃப் த லைன்ஸ்ல இவ்வளோ கான்ட்ராஸ்ட் அப்படின்னா, ஒரு போயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளோ கான்ட்ராஸ்டட், சடன் கான்ட்ராஸ்டட் ஐடியாஸ் இருக்கும் அப்படின்றது வி ஷுட். ஸோ தாட்லி கான்ட்ராஸ்டிங் டேர்ம்ஸ், சடன் கான்ட்ராஸ்ட், ஸோ எல்லாம் ஒண்ணுதான். ஸோ கான்ட்ராஸ்டிங் டேர்ம்ஸ் ஆகட்டும், சடன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதாகட்டும், இஸ் சீன் ஆஸ் அ ஃபீச்சர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸோட குவாலிட்டிங்க. இதை ஏன் நீங்க தப்பா பாக்குறீங்க? அகைன் அதே வார்த்தை தான் T.S. Eliot சொல்றாரு. ஸோ இது பிரேஸ்லெட், ஹேர், போனு இந்த மாதிரி வார்த்தையை ஆப்போசிட் வேர்ட்ஸை கான்ட்ராஸ்ட் பண்ணி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய டேலண்ட். அது ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். அதை கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பாருங்க, ஃபீச்சர்ஸ்னு பாருங்க, குவாலிட்டிஸ்னு பாருங்க.
ஏன் நெகட்டிவா நீங்க பாக்குறீங்க, அதை ஏன் நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க அப்படின்றது டிஎஸ் எலியட்டோட கான்செப்ட். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகட்டும், செகண்ட் பாயிண்ட் ஆகட்டும், அது நெகட்டிவா வந்த ஒரு கிரிட்டிசிசம் பாசிட்டிவா என்ன பண்றாரு டிஎஸ் எலியட் கொண்டு வராரு. இது வந்து நெகட்டிவ் பார்ட் கிடையாது, ஒரு போயமோட இல்ல ஒரு போயட்டோட நெகட்டிவ் பார்ட் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய ஸ்கில், அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் என்ன பண்றாரு இந்த இடத்துல கன்க்ளூஷன் போடுறாரு. And the third important point, heterogeneity of material compiled into unity. So heterogeneity நான் ஏற்கனவே சொன்னேன், different kinds of ideas, different kinds of thoughts. அதுதான் ஏகப்பட்டது. ஒரு போயம்னா ஒரு 2 ஐடியா 3 ஐடியா கிடையாது, நிறைய ஐடியாஸை ஒண்ணுக்குள்ள ஒரு யூனிட்டியா கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான். ஸோ இதை தான் டாக்டர் ஜான்சன் வந்து என்ன பண்றாரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பை த ஆப்ரேஷன் ஆஃப் poet's mind. ஸோ ஒரு poetோட டேலண்ட், poetோட திங்கிங், poetோட இமேஜினேஷன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நிறைய ஐடியாஸ், நிறைய கான்செப்ட்ஸ், ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்ட் என்ன பண்றாங்க உள்ள கொண்டு வந்து ஒரு போயம்ல கொடுக்குறாங்க. ஆஸ் அ யூனிட்டியா கொடுக்க ட்ரை பண்றாங்க, ஆஸ் அ ஹோலா கொடுக்க ட்ரை பண்றாங்க. இத டாக்டர் ஜான்சன் என்ன பண்றாரு பாருங்க. ஸோ பாயிண்ட்ஸ் அவுட் as நெகட்டிவ் பார்ட் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயட்ரி. ஸோ இது வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ரியில ஒரு நெகட்டிவ் பார்ட். ஒரு போயம்ல ஒரு ஐடியா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் தீமை நீங்க கொண்டு வரலாம். ஹெட்ரோஜினிட்டியை நீங்க கொண்டு வந்தீங்க, ஏகப்பட்டது கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், இது எப்படி வந்து யூனிட்டியா கொண்டு வர முடியும்? ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து கான்ட்ராஸ்டல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நிறைய யூஸ் பண்றீங்க, இது எல்லாமே காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இந்த காம்ப்ளெக்சிட்டியில யூ ஆர் அகைன் பிரிங்கிங் ஹெட்ரோஜினிட்டி. ஸோ திஸ் இஸ் எ நெகட்டிவிசம் ஆர் எ நெகட்டிவ் பார்ட் ஆன் யாரு மெட்டாபிசிக்கல் போயட் அப்படின்றது டாக்டர் ஜான்சனோட ஸ்ட்ரெயிட் அவே அட்டாக் ஆன் மெட்டாபிசிக்கல் போயட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் டிஎஸ் எலியட் விட்டு கொடுக்கல. டிஎஸ் எலியட் என்ன சொல்றாரு, he praises and says that this is again one of the features. ஸோ இதுவும் அவங்களுடைய குவாலிட்டி. அவங்களுடைய குவாலிட்டியை நீங்க ஏன் தப்பு சொல்றீங்க? இது வந்து அவங்களுடைய குவாலிட்டி. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு, இதுவும் அவங்களுடைய குவாலிட்டி தான். இந்த குவாலிட்டி நீங்க ஏன் தப்பா பாக்குறீங்க அப்படின்றது அகைன் டிஎஸ் எலியட் என்ன பண்றாரு இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி he explains that see through this a poet's talent is visible அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க யாரை பார்க்கணும்னா ஒரு ரைட்டரோட டேலண்ட்டை பாருங்க. இந்த ரைட்டரோட ஆனா ரைட்டரோட டேலண்ட்டை பார்க்கலாம். பட் டாக்டர் ஜான்சனோட வியூ என்னன்னா ரைட்டரோட டேலண்ட்டை நீங்க போயம்ல காட்டுறீங்க, ஆனா அந்த போயம் யாருக்கு புரியணும்? ரீடர்ஸ்க்கு புரிஞ்சாதானே டேலண்ட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஹெட்ரோஜீனியஸ் அது நிறைய ஐடியாஸ், கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்னு டாக்டர் ஜான்சன் வந்து அதை நெகட்டிவா சொல்றாரு. பட் டிஎஸ் எலியட் அதையே மறுபடியும் பாசிட்டிவா சொல்றாரு. ஸோ விசிபிலிட்டி. ஸோ ஹியர் போயட்ஸோட டேலண்ட்டை வந்து விசிபிளா நீங்க எங்க பார்க்கலாம்? அவங்களுடைய போயம்ஸ்ல பார்க்கலாம். அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அவங்களுடைய ஸ்கில்ல வந்து இந்த மாதிரி யூசேஜஸ், இந்த மாதிரி குவாலிட்டிஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ பிரிங்கிங் டுகெதர் கான்செப்ட்ஸ் which are not supposed to be together. This is what trying to say. So இப்போ நம்ம பாரடாக்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிமா பாட்டெல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா? அழகிய அசுரா கேட்குறோம் இல்லைங்களா அந்த பாட்டு. ஸோ அசுரன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு அரக்கன். ஸோ அரக்கன் என்னைக்குமே அழகா இருந்தது கிடையாது. ஆனா இந்த அழகை கொண்டு வந்து நம்ம எங்க சேர்க்கிறோம்? அழகிய அசுரா அப்படின்னு சேர்க்கிறோம். இப்போ அழகுக்கும் அசுரனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய உண்டு. ஒன்னு சேராத வெளி விஷயம், ரெண்டுமே ஒண்ணு சேராது. ஆனா இது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துறோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜாயின் டுகெதர். அதே மாதிரிதான் இங்க ரெண்டு டேர்ம்ஸ், ரெண்டு கான்செப்ட்ஸ் ரெண்டு ஒண்ணு சேர்த்துறது எப்படி வந்து இது நியாயம் அப்படின்னு டாக்டர் ஜான்சன் சொல்றாரு. ஆனா இது வந்து அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்னு டிஎஸ் எலியட் என்ன பண்றாரு இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஒவ்வொரு ப்ராப்ளமும், ஒவ்வொரு கிரிட்டிசிசமும் நெகட்டிவ், இது வந்து ப்ராப்ளம், இது வந்து ரீடர்ஸ்க்கு வந்து புரியறதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம் டிஎஸ் எலியட் அழகா என்னன்னு சொல்லிடுறாரு. இது வந்து மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸோட டேலண்ட், இது வந்து மெட்டாபிசிக்கல் போய்ட்டோட குவாலிட்டி, இது வந்து மெட்டாபிசிக்கல் போய்ட்டோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஈஸியா என்ன பண்றாரு கன்சோல் பண்றாரு நம்மள. நம்பர் 4 லாங்குவேஜ்ங்க. ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அட்டம்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிளா இருக்கும் பட் எலகண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டிஎஸ் எலியட் என்ன சொல்றாரு, லாங்குவேஜ் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ற லாங்குவேஜ், போயம்ல யூஸ் பண்ற அந்த லாங்குவேஜ் வந்து சிம்பிளா தாங்க இருக்கும், பட் ஆனா அது வந்து ரிச்சா இருக்கும், எலகண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் நம்பர் 5 இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர் அகைன் இங்க தான் வரும். நம்ம இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சென்டென்ஸ் இல்லைங்களா?
ஒரு வேர்ட்ஸ் வந்து காம்பினேட் பண்ணாதான் இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நாட் சிம்பிள். இது வந்து வியூ, யாரோட வியூ? கிரிட்டிக்ஸோட வியூ. அப்சல்யூட்லி இது நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கு, சிம்பிளா கிடையாது. இதை படிச்சா புரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த லைன் கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு போயம், அதாவது மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் எழுதின ஒவ்வொரு போயமே இதே மாதிரி தான் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், சிம்பிளா இருக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் அ டிஃபெக்ட் அட் ஆல். ஸோ டிஎஸ் எலியட் ரிப்ளை பண்றாரு என்ன அப்படின்னா, டிஃபெக்டே கிடையாது. இது டிஃபெக்ட்னா இது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு தப்பே கிடையாது இதுல. இது வந்து ஒரு நத்திங் ராங் இன் இட் அப்படின்றது தான் டிஎஸ் எலியட்டோட ஸ்டேட்மெண்ட். சி, this is not an defect கிடையாது. it's a duty of a poet to show thoughts and feelings. ஒரு poetோட டியூட்டிங்க அது, ஒரு poetோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க அது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன டியூட்டி? ஒரு poetோட தாட்டும் ஃபீலிங்ஸையும் அந்த போயம்ல கொண்டு வர்றது அவருடைய வேலை, அந்த poetோட வேலை. அதை தான் இந்த இடத்துல பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு போயமை நீங்க பிரசன்டபிள் கொடுக்கறதுக்கு, பிரசன்டா நீங்க கொடுக்கறதுக்கு போயட்டோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் இருக்கணும். அதை தாங்க இந்த ஃபார்ம்ல கொடுக்குறாங்க, ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி டிஃபெக்டா பாக்குறீங்க அப்படின்றது டிஎஸ் எலியட் என்ன பண்றாரு, அகைன் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை கொடுக்குறாரு. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ டிஃபெக்ட். இட்ஸ் டியூட்டி ஆர் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ போயட் டு ஷோ தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இன் அ பிரசன்டபிள் வே டு கிரியேட் இஃபெக்ட். சி, ஒரு போயம் நல்ல ஒரு எஃபெக்ட், ஒரு நல்ல போயம் அப்படின்னு எப்போ அப்படின்னா, அந்த போயட்டோட தாட் அண்ட் போயட்டோட இமேஜினேஷன், அந்த போயட்டோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த போயம்ஸ்ல கொடுக்கணும். இது வந்து போயட்டோட வேலை, இது வந்து போயட்டோட டியூட்டி. ஃபைன், எல்லாருமே ஒத்துக்கலாம். ஆனா மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி பண்றது அவங்களுடைய டியூட்டி, இந்த மாதிரி பண்றது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது ஒரு போயட்டோட டியூட்டின்னு சொல்றாரு, ஒரு போயட்டோட தாட் அப்படின்னு சொல்றாரு, ஒரு போயட்டோட ஃபீலிங் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பாயிண்டோட மைண்டை நாம என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர தப்பு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றது தான் டிஎஸ் எலியட். அப்போ ஸ்ட்ரக்சர் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு, சிம்பிளா இல்லை. ஆனா அது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து நெகட்டிவா நீங்க பார்க்காதீங்க, அதை வந்து தப்பா நீங்க பார்க்காதீங்க, அதை வந்து ஒரு டிஃபெக்டா நீங்க சொல்லாதீங்க. அது வந்து போயட்டோட டியூட்டி, அது வந்து போயட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய இமேஜினேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு போயம்ல ஒரு நல்ல ஒரு போயமா கொடுக்கறதுக்கு, பிரசன்ட் பண்றதுக்கு அதை அவங்க யூஸ் பண்றாங்க, அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு டிஎஸ் எலியட் என்ன பண்றாரு சொல்றாரு. எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஆண்ட்ரூ மார்வெல், அகெயின் மெட்டாபிசிக்கல் போயட், அவருடைய போயம் டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ், நமக்கே பிரிஸ்ட்ரா பேருக்கு பிஜிடிஆர்பியில். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஸோ யூசஸ் ஷார்ட் சிலபஸ், ஸோ வவல் க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஷார்ட் சிலபஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃபேஸஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மெயின்டைன்ஸ் த ஃபேஸ் த்ரூ அவுட் த போயம். ஸோ அப்படி ஷார்ட் சிலபஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர்லேயோ அந்த தாட்லேயோ அந்த தீம்லேயோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றாரு இந்த இடத்துல டிஎஸ் எலியட் கொடுக்குறாரு. ரைட். ஸோ இன் திஸ் பார்ட் வி ஹவ் சீன் 5 பாயிண்ட்ஸுங்க, 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், poetic devices வந்து ரொம்ப மேக்ஸிமம் டு த எலாபரேட் யூஸ் பண்றாங்க, டு த எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்றாங்க மெட்டாபிசிக்கல் poets. நம்பர் 2 இஸ் பிரீஃப் வேர்ட்ஸ், சடன் கான்ட்ராஸ்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்து அவங்களுடைய ஃபியூச்சருங்க, அது வந்து அவங்களுடைய டிஃபெக்ட் கிடையாது, அது வந்து நெகட்டிவா கிடையாது. அதே மாதிரி ஹெட்ரோஜினிட்டி மெட்டீரியல்ஸ், ஹெட்ரோஜினிட்டி ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், தீம்ஸ் ஏகப்பட்டது ஒரு போயம்ல யூனிட்டியா அஸ் அ ஹோலா கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க மெட்டாபிசிக்கல். ஸோ இதை தான் டாக்டர் ஜான்சன் வந்து ஸ்ட்ரிக்டா டைரக்டா நெகட்டிவ் அப்படின்றாரு. பட் இது வந்து நெகட்டிவ் கிடையாது, இது வந்து ஒன் ஆஃப் த குவாலிட்டி மெட்டாபிசிக்கலுக்கு ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. லாங்குவேஜ் சிம்பிளா இருந்தாலும் எலிகண்டா இருக்கு அப்படின்னு க்ளோஸ் பண்றாங்க. ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு போயட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு போயமை அழகா ப்ரெசென்ட் பண்றது, அதுக்கு அவருடைய தாட், அதுக்கு அவருடைய ஃபீலிங்ஸ், அதுக்கு அவருடைய இமோஷன்ஸ், இது எல்லாமே உள்ள கொண்டு வரணும். அதை தான் பண்ணியிருக்கிறாங்க மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ அதனால அது வந்து ஒரு டிஃபெக்ட் கிடையாது. அதுவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன், டிஎஸ் எலியட் என்ன சொல்றாரு, நான் வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. ஸோ தீஸ் 5 பாயிண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட்ஸ் அண்ட் த ரிமைனிங் பாயிண்ட்ஸ் of what T.S. Eliot again praises, supports, appreciates the metaphysical poets அப்படின்றத we will see in the next part. Thank you. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.